வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சபிக்கப்பட்ட பங்களா இருக்கு. அந்த பங்களால ஒரு நல்ல நிகழ்வை நீங்க கொண்டாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சாபம் தான் அந்த பங்களாக்கு இருக்கும். ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, அதை தொடர்ந்து கொலைகளும் நடக்குது. சிஐடி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக களம் இறங்குறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய மாளிகை விட்டு நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. இப்ப அப்பா அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு 3 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வருங்கால மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது தான் பொண்ணை ரெடி பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற மாப்பிள்ள சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க அம்மாவோட முகம் லைட்டா மாறுது. ஏன்னா இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடுன்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடணுமா? ஏன்னா ஃபங்க்ஷனை கொண்டாடினா அடுத்தடுத்து சாவு நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தேவையில்லாம யோசிக்காதுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப மாப்பிளையும் பொண்ணையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. இப்பதான் இந்த பேரண்ட்ஸோட மூத்த பையனா காட்டுறாங்க. இவரோட பேரு ரன்வீர் அப்படின்றது. வேற மதத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால வீட்டை விட்டு லைட்டா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களோட பேரு அனிஷா அப்படின்றது. இப்ப 2வது பையனை காட்டுறாங்க. இவரோட பேரு அபிமன்யு அப்படின்றது. இவர் ஒய்ஃப் பேரு காமியா அப்படின்றது. இப்ப காமியாவும் இவங்க 2 பேர் வந்திருக்கிறத பாக்குறாங்க. இந்த இடத்துக்கும் இவங்க வந்துட்டாங்களா? வீட்டை மீறி தானே கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படி இங்க வர தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் அவர் என்னோட அண்ணன், அவர் வரதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாருங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப காயப்பத்திட்டு போனாங்க, இப்ப மட்டும் வந்திருக்காங்களே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ முதல்ல ஃபங்க்ஷனை கவனி, அவங்கள கவனிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல காமியாவும் ஏத்துக்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கு 3 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்பதான் 3வது பையனை காட்டுறாங்க. இவன் பேரு சுகன் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கான். இவன் தான் இந்த இடத்துல போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறான். மாப்பிளையே பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார வச்சிடறான். போஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல கேக் வெட்டுற மாதிரி பிளான் இருக்கும் போல. எல்லாருமே நெருங்கி வாங்கன்ற மாதிரி சுகன் சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கேக் வெட்டதுக்காக அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. ரன்வீரும் அந்த இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் அனிஷா இருக்காங்கல்ல, விட மாட்டாங்க. சொத்தை பத்தி முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் இந்த கொண்டாட்டத்துல தான் கலந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கேக் வெட்டுற வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அனிஷா ஏத்துக்க மாட்டாங்க. இதனால 2 பேருக்குள்ளேயும் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்லாம் வருது. கோவப்பட்ட அனிஷா இருக்காங்கல்ல, வேகமா மாடியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இவரும் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் மத்தவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்க போனா போறாங்க, நம்ம கேக்க வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. கேக் வெட்டிட்டாங்கல்ல, இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய வீடு போல. இப்ப வெளியே நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒருத்தர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் மாடியில அனிஷா நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அனிஷா என்ன பண்ணிட்டு இருக்க, இறங்குன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அனிஷா இருக்காங்கல்ல, மேல இருந்து குதிக்கிற மாதிரி சட்டுன்னு குதிச்சிடுறாங்க. அவங்க கீழே விழுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அனிஷா மாடி கதவை சாத்தி இருப்பாங்க. ரன்வீரால அவங்கள பார்த்திருக்க முடியாது. ரன்வீர் இப்ப எல்லாருமே சவுண்ட் கொடுக்கறதுனால கீழே வந்து பாக்குறாரு. அப்பதான் ஒய்ஃப் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. ஒய்ஃப் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடுன்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அதெல்லாம் நம்பாம தான் அப்பா இந்த இடத்துல நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க குடும்பம் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அப்பா இருக்கார்ல ரன்வீர், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரன்வீர் என்ன சொல்றாருன்னா, அவ ரொம்ப போல்டானவ, அவ சூசைட்லாம் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி வந்துடுறாங்க, அதாவது கல்யாண பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணா எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காரு, இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னா, இவர் பாடியை கூட எடுக்க விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் பாடியை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பயுமே ரன்வீர் இந்த இடத்துல தடுக்கிறாரு. நான் அனிஷாவை கல்யாணம் பண்ணது இந்த ஃபேமிலியை சேர்ந்த யாருக்குமே விருப்பம் கிடையாது, இந்த ஃபேமிலியில இருக்க யாராவது கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் ஃபேமிலியை பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் ஏது சவுண்டுன்னு கேட்கறதுக்காக இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல மங்கள்னு ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் தான் அபிமன்யு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து கத்தி இருப்பான். அவன் ஹெல்ப் பண்றதுக்காக தண்ணிக்குள்ள எல்லாம் குதிச்சு அவரை தூக்கிட்டு இருக்கான். இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வந்துடுறாங்க. அபிமன்யுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் அபிமன்யு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இதை பார்க்குற இந்த கல்யாண பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே இந்த இடத்துக்கு சிஐடியை வர சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. அவங்களுமே அபிமன்யுக்கு என்ன இருக்கு ஏதா இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தண்ணிக்குள்ள குதிச்செல்லாம் சூசைட் பண்ண மாட்டாங்கல்ல, ஒருவேளை போதையில இருந்து தண்ணியில மூழ்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு தண்ணினாலே அலர்ஜி, பெருசா அவன் ஸ்விம்மிங் பூல்குள்ள எல்லாம் குளிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எப்படி இப்படி ஆச்சுன்ற மாதிரி சிஐடி டீமுக்கு டவுட் வருது. வேலைக்காரன் தானே முதல்ல பார்த்தான், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த மங்கள் கிட்ட கேக்குறாங்க. மங்கள் இருக்கான்ல, நான் எதர்ச்சியா இந்த வழியா வந்தேன், அபிமன்யு தண்ணிக்குள்ள இருந்ததை பார்த்தேன், அதனால தான் கத்தி எல்லாரையும் வர வச்சேன், காப்பாத்தலாம் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஒயிட் கலர்ல Dress போட்டிருக்காங்கல்ல, இவங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு டெத் நடந்திருக்கு அப்படின்றது சிஐடி டீமுக்கு புரியுது. அபிமன்யு தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்தது கூட தெரியாம நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. ஏற்கனவே நடந்த டெத்தை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடு தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீம் கேக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல நல்ல நிகழ்வு நடந்து தொடர்ச்சியா துக்க நிகழ்வா நடந்தது, அதனால கம்மி விலைக்கு கிடைச்சது நாங்க வாங்கி போட்டிருந்தோம், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல நிகழ்வை இங்க நடத்தலான்ற மாதிரி நடத்தணும், பாத்தீங்கன்னா அடுத்தடுத்ததா சாவு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் புலம்பிட்டு இருக்காங்க. சரி அனிஷா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. சுகன் இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க இருந்து எப்படி குதிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரன்வீர் இருக்காரு பாத்தீங்களா, என் ஒய்ஃப் கண்டிப்பா அப்படிலாம் குதிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, அவ சூசைட்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களுக்குமே இன்னும் டவுட் வருது. இந்த ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கு, இது சம்பந்தமா நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அபிமன்யுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிருப்பாங்க, அதாவது யாராவது திட்டமிட்டு அமைக்க சாவடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிருப்பாங்க. அப்படி எதுவுமே இவங்களுக்கு தெரியல. சரி உள்ள இருக்க அனிஷாவோட பாடியை பார்ப்போன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இறந்து போயிருக்க அனிஷாவோட பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அபிஷேக் கேட்கிறாரு. அங்க இருக்க ரன்வீரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அபிஷேக் லைட்டா தலைலாம் சுத்துது, கொஞ்சம் கேரான மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை வேற ஒரு அசிஸ்டன்ட் கவனிக்கிறாரு. சரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக்கும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பாடியும் லேபுக்கு கொண்டு வந்துடுறாங்க. செக் பண்ண சலோங்கி இருக்காருல, ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அனிஷா மாடியில இருந்து குதிச்சதுனால தான் இறந்திருக்காங்க, இவர் தண்ணியில மூழ்கி தான் இறந்திருக்காரு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கன்னால யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கன்னால ஷூட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த கன்னால ஷூட் பண்ணல, ஸ்டன் கன் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டன் கன்னா ஷாக்கு கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்னை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கன்னுல இருந்தும் புல்லட் வரும் போல, கண்டிப்பா ஸ்பாட்ல புல்லட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அடுத்த வாட்டி போகும்போது தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஸ்டன் கன் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவங்கள ஃப்ரீஸ் ஆக்கின மாதிரி வச்சிரும். அந்த ஃப்ரீஸ் ஆக்கின ஸ்டேஜ்ல இருந்து தான் அவங்க மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஃப்ரீஸ் ஆன ஸ்டேஜ்ல தான் இவர் தண்ணியில மூழ்கி இருக்காரு. சோ இவங்க சாவுக்கு வேணா இது காரணமா இருக்கலாம், ஆனா ஸ்டன் கன் தான் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க ஏத்துக்கிறாங்க. வீட்டுல இருக்க யாராவது தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த இடத்த ஏசிபி சொல்றாரு. ஏசிபி பேசிட்டு இருக்கும் போது கூட அபிஷேக் லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் கேரா வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த மத்தவங்க கவனிக்கிறாங்க. இவரும் நார்மலா இருக்க மாதிரிலாம் நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஏசிபி சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல அந்த இடத்துக்கு போங்க, ஸ்டன் கன்னோட புல்லட் கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. டீமை சேர்ந்த எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அனிஷாவை ஃபாலோ பண்ணி ரன்வீர் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவங்க அந்த மாடிக்கு வர கதவை லாக் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி ரன்வீரும் இந்த இடத்துல சொல்றாரு. எதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. சரி வேற யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி அபிஷேக் கேக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக்கரேஷன் ஒர்க்குக்காக ஆட்கள் மட்டும் தான் வந்தாங்க, அதை தாண்டி யாருமே மாடிக்கலாம் வரலன்னு சொல்றாரு. இப்ப ரன்வீர் கீழே இருக்கவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இறங்கி போயிடுறாரு. மேற்கொண்டு அபிஷேக் தேடிட்டு இருக்காரு. அபிஷேக் ஒரு பிரெட்டோட பீஸ் மட்டும் கிடைக்குது. என்ன பிரெட்டோட பீஸ் இங்க இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க அப்பா கிட்ட இந்த பீஸ் எப்படி வந்ததுன்னு கேக்குறாரு. ஒருவேளை இங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம், ஏன்னா நாங்களா இங்க சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெடிக்கு இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் கிடைச்சிருக்கு. எந்த ஹோட்டலோட டிஷ்யூ பேப்பர் அப்படின்றது அதுலயே உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும் போது அபிஷேக் பக்கத்துல வந்துடுறாரு. இந்த பிரெட்டை சாப்பிட்டவங்க தான் இதையும் யூஸ் பண்ணிருக்காங்க, இது சாதாரண ஹோட்டல் மாதிரி தெரியல, பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது, இங்க வேலை பார்க்கறவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவாங்க, இதை வேற யாரோ ஆர்டர் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது, ஆனா புல்லட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல 2 பேர் தேடி பார்த்திருப்பாங்க, அவங்களுக்குமே புல்லட் கிடைக்கல. இத பத்திலாம் அபிஷேக் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஏசிபிக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே கேக் வெட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் அனிஷா மாடியில இருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல யாரு மாடிக்கு போயிருப்பா?
சரி அனிஷா மேல வருவான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களே திட்டமிட்டு வர வச்சிருப்பாங்களா? எப்படி இது நடந்ததுன்னே புரியல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன எனிமிட்டி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த இடத்துக்கு சலோங்கியோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. இவங்களும் அது என்ன மாதிரியான பிரெட்ன்றதை சொல்றாங்க. ஆக்சுவலா மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்கவங்க சாப்பிடுற பிரெட், டயட் பிரெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் டிஷ்யூ பேப்பர்ல கம்பெனியோட பிராண்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சதுல அது மூலியமா அது என்ன கம்பெனியோட பிரெட்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கடைக்கு போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இப்ப விசாரிக்கிறதுக்காக 2-3 ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பிரெட்டை நீங்க தானே சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கடைக்காரரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க ஆர்டர் தந்தீங்களா, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி அங்க தந்தது ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல சார், இந்த பிரெட்டுக்காக 2-3 வாட்டி மேடம் கால் பண்ணாங்க, அதனால தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த மேடம் கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அனிஷான்ற மேடம் தான் கால் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்காக வாங்கின மாதிரி இல்ல, வேற யாருக்காகவோ தான் கேட்டு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல சார், அவருக்கு அதுதான் கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க, அதை வச்சுதான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்றாரு. சரி டெலிவரி யார் பண்ணது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த பையன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பையனை காமிச்சிடுறாரு. இப்ப அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ யார்கிட்ட அந்த பிரெட்டை தந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. வாங்கினவங்க தன்னோட பேரை அனிஷான்னு சொன்னாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவங்க போட்டோவை காமிச்சே கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. இவன் கரெக்டா அனிஷாவை காட்டுறான். இந்த மேடம் தான் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்தது, அங்கேயே சாப்பாடுலாம் நல்லபடியா போட்டிருப்பாங்க. அதை மீறி எதுக்காக பிரெட் வாங்கணும்? இவங்களுக்காக பிரெட் வாங்கல, யாருக்காக பிரெட்டை வாங்கி தந்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ரன்வீர் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாரு பாத்தீங்களா, ரிலாக்ஸ் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு வெளியே போயிருப்பாரு. அப்படி போன ரன்வீருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் காயப்பட்ட மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பெருசா காயம் படல, இப்ப நார்மலா தான் இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டரை இவங்களை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் இருக்கார்ல, இவர் ஏதாவது பிரச்சனைக்கு மாத்திரை எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லையே, இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவர் நிறைய மருந்து எடுத்திருக்கிறது இவரோட குடல்ல கிளியரா தெரியுது, அது ரொம்பவே இவரை பாதிச்சிருக்கு, இவர் ரொம்ப வீக்கா தான் கடந்த சில நாட்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கு தெரியாமே யாரோ இவருக்கு ஸ்லோ பாய்சன் தந்திருக்காங்க போல. இது சிஐடி டீமுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அனிஷா யாருக்காக கேக் வாங்கியிருக்காங்கன்ற பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருது. இவருக்காக தான் கேக்க வாங்கியிருக்காங்க. ஆனா இவர் வீக் ஆனதுக்கு யாரு காரணம்? யாரு சாப்பாடுல எதையோ கலந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட இது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபுட் எல்லாம் யார் தந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கடைசி சில நாட்களா மங்கள் தான் தந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. மங்கள் இந்த வீட்டு வேலைக்காரனா இருப்பான், வேலைக்காரனை போய் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட்டு வரதுக்காக காமியா தான் மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. கேக்லாம் வெட்டும் போது நாங்க எல்லாருமே இங்கதான் இருந்தோன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா யாராவது கலண்டு மாடிக்கு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஆங்கிள் அபிஷேக் யோசிக்கிறாரு. நான் போட்டோவெல்லாம் செக் பண்ணோம், கேக் வெட்டினீங்கல்ல அந்த டைம்ல எடுத்த போட்டோவெல்லாம் காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே போட்டோல இருக்காங்க. சுகன் மிஸ் ஆகுறாரு, அதே மாதிரி அந்த வேலைக்கார மங்கள் மிஸ் ஆகுறாரு. 2 பேரை தவிர எல்லாருமே இருக்காங்க. நீ எதுக்காக மிஸ் ஆகுற அப்படின்ற மாதிரிலாம் சுகனை பார்த்து கேக்குறாங்க. போட்டோ எடுத்ததே நான் தான், அதனால தான் நான் மிஸ் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சுகனா சொல்றாரு. காமியாவும் வீடு முழுக்க அந்த மங்களை தேடி இருக்காங்க. ஆனா மங்கள் எங்கேயும் காணோம், மங்கள் எங்கனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிஐடிக்கு மங்கள் மேல டவுட் வருது. அந்த மங்கள் தான் இதை பண்ணிருக்கான் போல. அப்படி பண்ணிருக்கானா எதுக்காக பண்ணிருப்பான்? மங்கள் தான் இதை பண்ணானா மங்கள் நினைச்சது இன்னும் முடியல, இன்னைக்கு கூட அவன் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. தயாவும் அபிஷேக்கும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அபிஷேக் தலைவலியால கஷ்டப்படுறாரு பாத்தீங்களா, இதை தயா நிறைய நோட் பண்ணிருப்பாரு. அபிஷேக் உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா அபிஷேக் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டாபிக்கே மாத்திடுறாரு. இப்ப திடீர்னு காமியா இருக்காங்க பாத்தீங்களா, பதட்டமா மாடியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதை இவங்க 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. இவ எதுக்காக மாடிக்கு போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவளுக்கு தெரியாம பொறுமையா பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. மாடிக்கு வந்த காமியா இருக்காங்கல்ல, அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. மாமனாரா அப்பான்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இவங்க 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்து காமியாவை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி அபிஷேக் இருக்கார்ல, யாருன்னு பாக்குறதுக்காக போறாரு. அதுக்குள்ள அவன் மாடியில இருந்து வேற மாதிரி இறங்கி ஓடிட்டு இருக்கான். இவர் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவன் தப்பிச்சிடுறான். அவன் ஷூட் பண்ணவே செஞ்சிருப்பான், ஆனா அது மிஸ் ஆயிருக்கும். எப்பவுமே உங்களுக்கு புல்லட் கிடைக்காது பாத்தீங்களா, ஆனா இப்ப புல்லட் கிடைச்சிருது.
சோ இதுக்கு முன்னாடி புல்லட்டை கிளியர் பண்ணிருக்காங்க, அதனால தான் நமக்கு கிடைக்கல, இந்த வாட்டி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சவுண்ட் கேட்டு எல்லாருமே மேல வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப சிஐடி டீம் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக மாடிக்கு பதட்டமா போன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாமனார் நம்பர்ல இருந்து இவங்க ரூமுக்கு கால் வந்திருக்கோம், உன் மாமனாரை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், சத்தம் காட்டாம மேல வா, அப்பதான் உயிரோட கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். அதுக்கு பயந்துதான் இவங்க மாடிக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அட்டாக் நடந்திருக்கும். மாமனார் கிட்ட உங்க போன் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரூம்ல தான் இருந்தது, நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கில்லர் காமியாவை எப்படி வர வச்சானோ அதே மாதிரி தான் மத்தவங்களையும் வர வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அபிஷேக் யோசிக்கிறாரு. அது சரி, சத்தம் கேட்டோன்னு நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க, ஆனா உங்களோட சின்ன பையன் சுகன் மட்டும் வரலையே, சுகன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சுகன் கீழ இருக்க ஒரு தனி ரூமை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. தனி ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கானா பாக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு, லைட் எங்கனோ உங்களுக்கு தெரியல, நீங்க இங்கே இருங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வெளியே இருக்காங்க. இவங்க மட்டும் தான் உள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடினவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ஸ்டன் கன்னை எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி அவன் நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சிருக்கான். இதை தாண்டி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஸ்டன் கன்னே வச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ இந்த கொலையெல்லாம் இந்த சுகன் தான் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. உங்க பையன் இங்கே இல்ல, வேற எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் சாவி தந்ததா சொன்னான், அடிக்கடி அந்த வீட்டுக்கு தான் அவன் போய் ரெஸ்ட் எல்லாம் எடுப்பான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அந்த வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப உஷாரா தான் உள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரி கன்னோட நுழையிறாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா சுகன் இறந்து போயிருக்காரு. அவரோட கையை அவரே கட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு. சுகன் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல இந்த கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் சீக்கிரமா போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன்னு எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். எதுக்காக கொலை பண்ணான்ற காரணத்தையும் எழுதியிருக்கான். சுகனை பொறுத்த வரைக்கும் சொந்த பையனா இருக்க மாட்டான், இவங்களோட வளர்ப்பு பையனா இருப்பான். ராசிக்காக தான் என்னை இவங்க தத்து எடுத்திருக்காங்கன்னு எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. இந்த ஃபேமிலி என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த கோபம் எனக்குள்ள இருந்தது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கன்ற மாதிரி அவன் எழுதி வச்சிருக்கான். இப்ப அபிஷேக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. மன்னர் கால கெட்டப்ல இவர் இருக்க மாதிரி நமக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு போல. மற்ற எபிசோடு கூட இதை கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எபிசோடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால தேவையில்லாம நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இந்த போர்ஷனையே ஸ்கிப் பண்ணிருங்க. தயாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம தேடலாம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சொல்றாரு. இவங்களும் மேற்கொண்டு இங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டன் கன்னை ரெடி பண்றதுக்கான மேனுவல் தான் கிடைக்குது. இவங்க இருக்காங்கல்ல ஏசிபி கிட்ட இந்த விஷயத்த காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கன்னை எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி நெட்லலாம் அவைலபிள் சோர்ஸ் இருக்காது, அதனால தான் இதை இவங்க எடுத்திருக்காங்க. இது யூனிவர்சிட்டி சார்பில் யாரோ ரெடி பண்ண மாதிரி தெரியுது. இது கூட ஈஸியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்ல, இவங்க ஏமாத்தி தான் கைக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, மங்களும் இவனும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மங்களே இவனை கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா சுகனோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகல, சோ மங்கள் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி நம்புறாங்க. லெட்டர்ல சுகனு நான் வளர்ப்பு பையன்ற மாதிரி எழுதியிருக்காருல, அது உண்மையான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. ஆமா சார், அவன் வளர்ப்பு பையன் தான் அப்படின்ற மாதிரி ஆட்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு யூனிவர்சிட்டியில சாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது உங்க யூனிவர்சிட்டியில ரெடி பண்ணது தானே, இது எப்படி வெளியே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி மாதிரி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இங்க படிக்கிறவங்க அந்த லைப்ரரிக்கு போக முடியும், அப்படி இல்லைன்னா ஃபார்மர் ஸ்டூடெண்டா இருக்காங்கல்ல அவங்க அந்த இடத்துக்கு போக முடியும். அதுல யாரோ ஒருத்தர் தான் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, யாருன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் சொல்லிட்டு இருக்காரு. சுகன் இங்க தான் படிச்சானான்ற மாதிரி விசாரிச்சு பாக்குறாங்க. சுகன் இங்க படிக்கலன்றது தெரிய வருது. அந்த ஃபேமிலியில வேற யாராவது இங்க படிச்சிருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ரன்வீர் உடம்பெல்லாம் தேடி வந்துடுறாரு. அவர் உட்பட எல்லாரையும் நிக்க வச்சுதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அப்பாவை பார்த்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் உங்களோட வளர்ப்பு பையனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பாவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா என் சொந்த பையன் மாதிரி தான் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தி இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. ராசிக்காக தான் அந்த பையனை இவர் தத்து எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பையனை தத்து எடுத்தா இவரோட பிசினஸ் வளரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் தத்து எடுத்திருக்கீங்க, அந்த பையனை ரொம்ப மோசமாலாம் ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா அதுதான் உண்மைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சுகனும் மங்களும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைச்சோம். சுகன் தான் கன்னை ரெடி பண்ணிருக்கான், ஆனா கன்னை ரெடி பண்ணதுக்கு யாரோ அதை எடுத்து தந்திருக்காங்க. அப்படி எடுத்து தந்தது யாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க காமியாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தான் அந்த யூனிவர்சிட்டியில ஃபார்மர் ஸ்டூடெண்டா இருந்திருக்க, நீ தான் அதை எடுத்து தந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி காமியா இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அபிஷேக் இருக்கார்ல, சுகனு ஃபேமிலி மேல கோவத்துல இருந்திருக்கான், அந்த கோவத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்க, நீ தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் பிளான் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சைலண்டா அம்மாக்கு பக்கத்துல வந்து சட்டுன்னு கத்தி எடுத்து லாக் பண்ணிடுறாங்க.
யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா இவங்க கழுத்து அறுத்துருவேன், ஒழுங்கா இங்க இருந்து விலகி நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவை இங்க இருந்து கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வாசல்லயே வேற ஒரு லேடி ஆபீசர் மறைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க காமியாவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப காமியாவை அடிச்சு விசாரிக்கிறாங்க. காமியா அவங்க ஹஸ்பண்ட் அபிமன்யுவையே சாவடிச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காமியாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அப்ப காமியா ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ எப்படியாவது அடையணும் அப்படின்ற மாதிரி ரன்வீரோட அப்பா யோசிச்சிருப்பாரு. அடிக்கடி காமியாவோட அப்பா கிட்ட அந்த வீடை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. ஆனா அவர் விற்கிறதுக்கு ஐடியா இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. காமியா சின்ன பொண்ணா இருக்கும் போது பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே ரன்வீர் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஆளை வச்சு அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருவாரு. அதாவது காமியாவோட அப்பா அம்மா கதையை முடிச்சிருவாரு. அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போனாங்க. நல்ல விஷயம் ஏதாவது நடந்தா அடுத்து கெட்ட கெட்ட விஷயம் நடக்கும், அந்த வீடே சபிக்கப்பட்ட வீடுன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க. அது மூலியமா காமியாவோட சித்தி சித்தப்பா கிட்ட கம்மி விலைக்கு அந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு காமியா அந்த வீட்டுல இல்லன்னு நினைச்சுதான் அப்பா அம்மாவை இவங்க கொண்டிருப்பாங்க. ஆனா காமியா அங்கதான் இருந்திருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அதை இவங்களால மறக்க முடிஞ்சிருக்காது. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்ட்டே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பாங்க. இந்த வீட்லயே ஃபங்க்ஷனை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட மனசை இவங்க தான் மாத்திருப்பாங்க. அப்படி ஃபங்க்ஷன் கொண்டாடினதுக்கு அப்புறம் சாவா நடக்கணும், நம்ம குடும்பத்தை காலி பண்ண மாதிரி இவங்க குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிருப்பாங்க. கூட மங்களையும் சேர்த்திருப்பாங்க, அதே மாதிரி சுகனையும் சேர்த்திருப்பாங்க. ஆனா மங்கள் இருக்கார்ல, போக போக பிளாக்மெயில் பண்ணி காசெல்லாம் அதிகமா கேட்பாரு. அதனால மங்கள் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி முடிச்சு டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க மேலேயே அட்டாக் நடந்தா இவங்க மேல டவுட் வராது இல்ல, அதனால தான் சுகனை வச்சு என்ன அட்டாக் பண்ற மாதிரி நடின்னு சொல்லியிருப்பாங்க. சுகன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்திருப்பாரு. போலீஸ் அங்க போறதுக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க வச்சு சுகனோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஃபேக்கா லெட்டர்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. என் அப்பா அம்மாவை அநியாயத்துக்கு கொன்னாங்க, அதனால தான் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண, இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நடந்த விஷயம் ரொம்ப மோசமான விஷயம் தான், ஆனா தண்டனை கொடுக்கறத நீயே கையில எடுக்க கூடாது, சட்ட ரீதியா தான் நீ போராடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அப்பவும் தப்பு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்குல்ல, அவருக்கான தண்டனையும் கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துல ஏசிபி சொல்றாரு. இதோட இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.